வணக்கம் மக்களே. ஓபிஎஸ் செங்கோட்டையன் தொகுதியில் யார் யார் போட்டி? அதிமுக 2ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியலை பற்றி தான் இந்த வீடியோவில் ரொம்ப விரிவான ஒரு தொகுப்பாக பார்க்கலாம் வாங்க. 234 தொகுதிகள் கொண்ட 2026 தமிழ்நாடு சட்டப்பேரவையோட தேர்தல் அட்டவணை போன மார்ச் 15ஆம் தேதி அறிவிக்கப்பட்டுச்சு. அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் தேர்தல் களம் சூடு பிடிச்ச நிலையில தான் இருந்துகிட்டே இருக்குன்னு சொல்லலாம். வர மார்ச் 30ஆம் தேதியிலேருந்து ஏப்ரல் 6ஆம் தேதி வரைக்கும் வேட்புமனு தாக்கல் செய்யலாம். அதே நேரத்தில் இந்த நாளில் வெறும் 4 நாட்கள் மட்டும்தான் வேலை நாளுங்கிறதுனால இந்த முறை ரொம்ப விறுவிறுப்பான வேட்புமனு தாக்கல் நடைபெறும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். அந்த வகையில் பார்த்தோம்னா அதிமுகவோட தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணியும் இப்போ இருக்கிற அசுர வேகத்தில் தேர்தல் பணியை செஞ்சுக்கிட்டு வர அதிமுகவோட கூட்டணி கட்சிகளோட தொகுதி பங்கீட்டையும் நிறைவு செஞ்சுட்டு எந்தெந்த கட்சிகளுக்கு எந்தெந்த தொகுதிகளுங்கிறதையும் இறுதி செஞ்சிருவாங்கன்னே தெரிய வருது. அதிமுகவோட இரட்டை இலை சின்னம் 169, பாஜக 27, பாமக 18, அமமுக 11, தமாக 5, ஐஜேகே 2, புரட்சி பாரதம் 1, புதிய நீதி கட்சி 1, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் 1. இந்த மாதிரி தேசிய ஜனநாயக கூட்டணி கட்சிகளோட தொகுதி எண்ணிக்கைகள்லாம் இப்போ உறுதியாகிடுச்சு. இதில் புரட்சி பாரதம் மற்றும் ஐஜேகேவோட இரட்டை இலை சின்னத்தில் போட்டியிடும்னு சொல்லியும், இதில் ஜி.கே. வாசனோட தமிழ் மாநில காங்கிரஸ் மற்றும் ஜான் பாண்டியன் அவர்களோட தமிழ் மக்கள் முன்னேற்ற கழகமும் தாமரை சின்னத்தில் போட்டியிடுறதா சொல்லப்படுது. தமாக, ஐஜேகே உள்ளிட்ட இந்த கட்சிகளோட வேட்பாளர்களை அறிவிச்சிட்ட இந்த நிலையில் அமமுக, பாஜக நாளை வேட்பாளரோட பட்டியலை வெளியிடுவாங்கன்னு சொல்லி எதிர்பார்க்கப்பட்டுருக்கு. இந்த பாமக 3 வேட்பாளர்களை மட்டும் முதற்கட்டமாக அறிவிச்சிருக்காங்க. இன்னும் 15 தொகுதிகளுக்கான லிஸ்ட்டு நாளைக்கு வெளியாகலான்னு சொல்லி ஒரு தகவலும் இப்போ கிடச்சிருக்கு. அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்களும் பாமகவோட தலைவர் அன்புமணி அவர்களும் இந்த தேர்தலில் போட்டியிடவில்லைன்னு சொல்லியும், பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்களும் இந்த முறை தேர்தலில் களம் இறங்கலைன்ற சொல்லியும் முன்னரே சொல்லியிருந்தாங்க. ஆனால் இப்போ திருப்பூர் தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு இருக்கிறதாக சில தகவல்கள் கிடைச்சிருக்கு. இதை தொடர்ந்து முதற்கட்ட வேட்பாளர் பட்டியலை அதிமுக ஏற்கனவே வெளியிட்டாங்க. 23 வேட்பாளர்கள் அடங்கின அந்த பட்டியலில் முன்னாள் அமைச்சர்கள் உள்ளிட்ட முக்கிய தலைவர்கள் மட்டும்தான் அறிவிக்கப்பட்டிருந்தாங்க. இந்த நிலையில் அதிமுகவோட அதனோட 2ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியலை இப்போ வெளியிட்டிருக்காங்க என்பது குறிப்பிடத்தக்கது. மேலும் இந்த தகவல் தான் ஓபிஎஸ் மற்றும் செங்கோட்டையன் தொகுதியில் யார் யார் போட்டி, அதிமுக 2ஆம் கட்ட வேட்பாளர் பட்டியல் என்ற இந்த தகவல் என்பது குறிப்பிடத்தக்கது. மக்களின் இந்த தகவலை பற்றின உங்களோட கருத்துக்கள் என்னென்ன மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் தெரியுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ரெகுலர் வீடியோக்கள் உடனுக்குள்ள நோட்டிஃபிகேஷனாக உங்களை சேரும். தேங்க்யூ.